எல்லாருக்கும் நமஸ்காரம். சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான கலசம் ப்ளவுஸ் பீஸ் ட்ராப்பிங் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். டேபிள் மேலே மணை வச்சு கோலம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் அரிசி வச்சு அரிசி மேலே அரிசி நிரப்பிய பாத்திரத்தை வச்சுட்டு இந்த க்ளூ டாட்டு கம்மை 4 பக்கமும் ஒட்ட வச்சிடலாம். இது எதுக்கு ஒட்ட வைக்கிறோம்னா, நம்ம மேலே வைக்கிற கலசம் ஆடாமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம இந்த கம்மை ஒட்ட வைக்கிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கலச சொம்பை எடுத்துட்டு வந்து இது மேலே வச்சு லைட்டாக அழுத்த கொடுத்து வச்சிடலாம். இந்த கலச சொம்புக்குள்ள 3/4 அளவுக்கு அரிசியை நிரப்பிடலாம். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கலச தேங்காவை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நாரெல்லாம் எடுத்துட்டு இப்போ மஞ்சள் தூள் ரோஸ் வாட்டர் கலந்து இந்த மாதிரி மஞ்சள் எடுத்து தேங்காய் ஃபுல்லாகவே பூசி விடணும். இந்த மாதிரி பூசி விடக்குள்ள கலசம் ரொம்ப அழகாக தெரியும். தேங்காயில் மஞ்சள் நல்லா காஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கலச சொம்பில் ஏலக்காய், லவங்கம், ஜாதிக்காய், காசு 5 வெத்தலை. என்கிட்ட இன்னைக்கு வெத்தலை இருந்துச்சு, அதனால வெத்தலை வச்சுக்கலாம். இல்லை மாங்காய் இலை வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ அழகா குங்குமம் வச்சிடலாம். இப்போ தேங்காய் கலசம் வைக்க ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. கலச சொம்பில் வச்சிடலாம். இப்போ ஒரு நல்ல சில்க் பிளவுஸ் பீஸ் எடுத்துக்கலாம். கலர் கான்ட்ராஸ்ட் இருந்தால் கலசம் இன்னும் பிரைட்டா தெரியும். வாங்க இப்போ ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். நான் இன்னபடியே இப்போ ஃப்ளிட்ஸ் வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா பாயை கூட விரிச்சு பாய் மேலே போட்டு சின்ன சின்ன ஃப்ளிட்ஸாக வச்சுக்கலாம். அப்போது ஈக்குவலாக ஈவனாக வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளிட்ஸாக வச்சுட்டு இப்போ ஃப்ளிட்ஸை ஈவனாக வச்சு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். கொஞ்சம் உதிரி விட்டோம்னா ஃப்ளிட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக நிற்கும். ஃப்ளிட்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ண பிறகு ஒரு பின்னை வச்சு ப்ளவுஸை நல்லா செக்யூர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கணும். இன்னும் செக்யூர் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டையும் இதே மாதிரி ஃப்ளிட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் பண்ணான பிறகு ப்ளவுஸ் பீஸை ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதுமாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளிட்ஸை க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். இந்த டெக்னிக் தான் ப்ளவுஸ் பீஸை ட்ராப் பண்ணும்போது நல்ல ஷேப் தரும். இப்போ இந்த ஃபோல்டட் ப்ளவுஸ் பீஸை கலசம் மேலே எப்படி செட் பண்ணணும்னு பாருங்க. இது சிம்பிள் அண்ட் ஈஸி ஐடியா மாதிரி ரொம்ப ஃபாஸ்டாகவும் பண்ணிடலாம். ப்ளவுஸ் பீஸை இப்போ கலசம் மேலே ட்ராப் பண்ணலாம். ப்ளவுஸ் பீஸோட 2 எண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ ஃப்ளிட்ஸை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கக்குள்ள ஃப்ளிட்ஸு உள்ளே போயிருக்க சான்சஸ் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு எல்லா ஃப்ளிட்ஸையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் 2 சைடும். இப்போது எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பின்னை வச்சு நீட்டாக செக்யூர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லூஸ் விட்டால் தான் ட்ராப்ஸு நல்லா தெரியும். ஸ்மால் சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் அது வெளியே தெரியக்கூடாது. வாங்க இப்போ ஃப்ளிட்ஸை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சைடில் இருக்கிற பின்னை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸ் பீஸோட ஒரு கார்னரை ஸ்லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம்னா அழகாக ஃப்ளிட்ஸ் வரும். அதே மாதிரி இன்னொரு சைடாக நம்ம பின்னை ரிமூவ் பண்ணிடலாம். பின்னை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கார்னரை லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம்னா க்ளீனாக ஃப்ளிட்ஸ் அழகாக உட்காந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளிட்ஸ் உட்காந்துட்டு இருக்குது. இது கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 2 ஃப்ளிட்ஸாக ஒன்றா அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு சேஃப்டி பின் வச்சு நம்ம பின் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ளிட்ஸு மேலே தூக்காது, பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 ஃப்ளிட்ஸாக சேர்த்து பின் பண்ணிக்கணும். பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு பின் பண்ணிக்கணும்னா லெவலாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு கலசத்தை அழகாக ரெடி பண்ணலாம். நம்ம வீட்டு பூஜைக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா அழகே தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கலசத்துக்கு மஞ்சள் சரடு போடலாம். 2 கைகளுக்கும் வழியில் போட்டு விடலாம். சாமந்தி பூ மாலையை கலசத்துக்கு மேலே போடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலசம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. Thank you for watching.